அதாவது பொங்கல் பொங்கலுக்கு தர்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொங்கலுக்கு என்ன தர்றாங்க? போன போன வருஷம் என்ன தந்தாங்க? சொல்லுங்க. கரும்பு குடுத்தாங்க, அரிசி, பருப்பு, எண்ணெய், உண்ணெய் எல்லாம் குடுத்தாங்க. ரூ. 1000 உதவி குடுத்தாங்க. ரூ. 1000 நிதி குடுத்தாங்க. இப்போ ரூ. 1000 குடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் ரூ. 1000 குடுக்க முடியாது? ஏன் ரூ. 1000 குடுக்க முடியாது? ஏன் நிதி பற்றாக்குறை? நிதி பற்றாக்குறை எப்படி வந்தது தமிழ்நாட்ல? தமிழ்நாட்டில் எப்படியா நிதி பற்றாக்குறை வந்தது? வர்ற நிதியே 200 கோடி 300 கோடி சுருட்டிட்டோம்னா நிதி பற்றாக்குறை எதுக்கு வருது? எப்படி வரும்? கேட்டோம்னா மத்திய சர்க்காரை குறை சொல்கிறாங்க. வறட்சி நிவாரண நிதிக்காகவும் இந்த வெள்ள நிவாரண நிதிக்காகவும் 2000 கோடி மத்திய அரசுக்கிட்ட கேட்கட்டும். ஆனால் இதுவரைக்கும் கொடுக்கல. நாங்கள் என்ன பண்ணுவோம்? தமிழ்நாடு நிதி பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நிதி பற்றாக்குறை யாருக்கு காரணம்? அண்டை மாநிலத்திலிருந்து நடுத்தர மக்களை வாழ வைக்கிறதுக்காக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 15 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறாரு, 5 லட்சம் கொடுக்குறாரு. புதுச்சேரி மாநில முதல்வர் 5 லட்சம் கொடுத்துருக்காரு. சொந்த நிதியிலிருந்து, சொந்த பணத்திலிருந்து கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இவர் என்ன கொடுத்தாரு? மக்கள் வரிப்பணத்தை கொடுக்கறதுக்கு இவர் யாரையா? மக்கள் பணத்தை கொடுக்கறதுக்கு இவர் யார்? கொடுக்கணும்ல. சரியா போன வருஷம் 1000 கொடுத்தார். நிதி பற்றாக்குறை காரணமாக ஒரு 500 ரூபா ஒரு ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபா 1000 ரூபா கொடுத்து இல்லை 750 ரூபா கொடு. அதில் பாதி கொடு, பாதியாவது கொடுயா. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறீங்க. கோடியாக சுருட்டுறதுக்கு மட்டும் பணம் இருக்குது. உங்கள் மந்திரி சபையில் இருக்கிற மந்திரி தானே 50,000 கோடி மணல் கொள்ளை அடித்தார். இப்போ பாருங்கள், நேற்று பாருங்கள், வருமானத்துறை அதிகாரிகிட்ட வீடு ரைடு பண்ணும்போது 16 கோடி கைப்பற்றியிருக்காங்க. அது எங்கேருந்து வந்தது? எங்கேயா இருந்து வந்தது 16 கோடி? மகன் வீட்டில். அப்போக்காரன் இல்லை, டில்லிக்கு ஓடிட்டான். ஏன்? மொரார்ஜி தேசாய் காலில் விழுகவா? இல்லை கேட்குறேன். என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. ஏன் 75 வயசு 80 வயசு ஆகுது? அப்போ அப்படி இருந்தும் அவனுக்கு மந்திரி பதவி ஆசை விடலை. இல்லை, அதுக்கு முன்னால் மந்திரியாக இருந்து எவ்வளவோ கோடியாக லாட்டாக சம்பாதிச்சிருக்கான். இந்த சம்பாத்தியம் பார்த்தாதா? வயசானதுக்கப்புறமும் மந்திரியாக இருந்து மணலுக்குள்ளே அடிக்கணுமா 50,000 கோடி? என்னையா இது? நாடா சுடுகாடா இது? எதிர்கட்சிக்காரங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் திணறாங்க. பத்திரிகை நிருபர்கள் கேட்குற கேள்விக்கு துரைமுருகனாலேயே பதில் சொல்ல முடியல. பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் பதில் சொல்ல முடியாமல் காரில் ஏறி போகிறாரு. அவர்கிட்ட கேளு. எவர்கிட்ட கேட்குறது? நீ தானே மந்திரி, உங்கள்கிட்ட தானே கேட்பாங்க. என்னையா கட்சியிலேயே ஒரு சீனியர்கள் யாரும் இல்லையா? 45 வயசுக்குட்பட்டவங்களும் மந்திரியாக போடு. ஏன் நாளைக்கு சாக போகிற கிளடுகளை நீ போட்டுக்கிட்டு அவங்க கொள்ளை அடிக்கணுமா? இல்லை கேட்குறேன். என்னைக்கு திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததோ அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தலைக்குனிப்பு தான் நான் சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை,
மக்கள் எல்லோரும் சொல்கிறாருங்க. இப்போ எல்லாம் புரியுது மக்களுக்கு. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செஞ்சாலாம், செய்யப்பட்டிருக்கான். பக்கத்தில் பிரியாணி கிடைக்காரன் ஹாஸ்டலில் புகுந்து அந்த பிள்ளையை கடத்திட்டு வந்து இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கெல்லாம் உடந்தையாக இருந்தது யார்? அரசியல்வாதிக்கு தானே. அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியா, உடனே அரெஸ்ட் பண்ணு, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ தண்டனை கொடு. ஏன் இதுக்கெல்லாம் அரசு மெத்தனை போக்கில் போகுது? எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம். அதை பார்த்து இன்னொருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணுவான். இந்த தப்பு செய்கிறவங்கள பொதுமக்களால் பார்த்து தண்டனை கொடுக்கணும். போலீஸ்காரங்களால் தண்டனை கொடுக்க முடியாது. ஏன்னா ஆளுங்கட்சி தூண்டுதல். ஆளுங்கட்சிக்காரங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. சம்மந்தப்பட்டு இருக்க போய்த்தானே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. பாலியல் பலாத்காரம், கொலை பட்டப்பகலில் ஒரு கோர்ட் வளாகத்துலேயே ஓட விரட்டி கொண்டு இருக்காங்களே, அவங்கள இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இன்னொரு மாவட்டத்தில் ஒரு ரவுடியை ஓட விரட்டி கொண்டிருக்கான் ஒரு ரவுடி. அந்த விரட்டி கொண்ட ரவுடியை பிடிச்சிருக்கிறாங்க, பிடிச்சி நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த ரவுடியை பிடிக்க முடியாதவங்க ரவுடி ஓட விரட்டி பிடிச்சிருக்கான் அந்த ரவுடியை. இந்த ரவுடியை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னையா இது? ரவுடி என்ன எல்லாரையும் ரவுடின்னு சொல்ல முடியாது. ரவுடியும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நல்லதுக்கு துணை போகிறவங்க இருக்காங்க, கெட்டதை தண்டிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுதான் ரவுடி. கெட்டதுக்கு துணைக்கு போகிறவங்க தான் ரவுடி. நல்லது கெட்டது தட்டி கேட்குறான் பாருங்க, அவன் ரவுடி கிடையாது. அந்த ரவுடியை இவன் வீழ்த்தன்னு பார்க்குறான், வீழ்த்தினவுட நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. இது என்னையா கொடுமை? அந்த அரசாட்சியில் தான், அரசர் ஆட்சி ஆள்ற காலத்தில் தான் கொடுமைன்னு சொல்லுவாங்க, கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம திராவிட கட்சிகள் ஆட்சி ஆளுது. இது ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது. இதை நினைச்சு பார்க்க போகும்போது ஆங்கிலேயரே ஆட்சி ஆண்டுட்டு போயிடலாம் போல இருக்குது நம்ம இந்திய நாட்டை, தமிழ்நாட்டை. வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொன்னோமே, அவங்க ஆட்சி ஆளும்போதாவது கொஞ்சம் நல்ல நிலைமையில் ஆட்சி இருந்தது, நேர்மையாகவும் இருந்தது. ஏன் இப்போ இல்லையா? காமராஜர் ஆட்சியில் இல்லையா? ஏதாவது காமராஜர் ஆட்சியில் ஏதாவது ஒன்று பார்த்துருப்பீங்களா? கொலை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்ததா? அறிஞர் அண்ணா ஆட்சியில் நடந்ததா? சொல்லுங்கள். கலைஞர் ஆட்சியிலையும் நடந்ததா? இல்லை. ஏன் ஜெயலலிதா ஆட்சியில் நடந்ததா? இல்லை. ஏன் புரட்சித் தலைவரின் ஆட்சியில் நடந்ததா? கொலை, கற்பழிப்பு எதுவும் நடந்ததா? இல்லையே. அதே மாதிரி இந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள்லாம் ஒரு 2 வருஷமாவது ஆட்சி கட்டில் ஏற்றி பாருங்கள், நாடு எப்படி ஆகும்னு பார்க்கலாம். நாடு எப்படி இருக்கும்? நல்ல நிலைமையில் இருந்திருக்கும். திராவிட கட்சி இல்லை ஒப்படைக்கிறதுனால தான் நீங்களும் ஒரு திருடங்க, நானும் ஒரு திருடன்.
திருடன் கையில் ஒப்படைச்சோம்னா நாடு எப்படி இருக்கும்? திருட்டு நாடாகத்தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் திருட்டு, நகைப்பறி, நகையை பறிச்சுட்டு போகிறான், பெண்களை கேவலமாக பேசுகிறாங்க, பாலியல் பலாத்காரம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. என்னையா இது? எவனோ கள்ளச்சாராயம் குடித்து செத்து மடிஞ்ச குடும்பத்துக்கு 15 லட்சம் நிதி உதவி கொடுக்குறவங்க இந்த பொங்கல் பரிசு 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தீங்களே, இப்போ கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு? வெளிநாட்டிலேருந்து யாரோ வர்றாங்களாம், அவங்கள சந்தோஷமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாலைகளில் பூரா ரவுண்ட் பண்ணி ரேஸ் மைதானமாக ஆக்குனாங்க. எவனோ ஒருத்தனை சந்தோஷப்படுத்துறதுக்காக 10 லட்சம் செலவழிச்சு, 10 கோடி செலவழிச்சு. அந்த 10 கோடி எங்கேருந்து வந்தது? மக்கள் வரிப்பணம் தானே. யார் வீட்டு சொத்து? உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? ஏன் அப்பா வீட்டு சொத்தா? இல்லையே, மக்கள் வரிப்பணம் தான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஆட்சியாளர்கள் தான். நேற்று வரைக்கும் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தவன், ஹாக்கி விளையாண்டுக்கிட்டு இருந்தவன், ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு இருந்தவன், இவங்களெல்லாம் துணை முதலமைச்சரான ஆக்கணும்னா பிறகு எப்படி இருக்கும் நாடு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நாட்டை ஆளணும்னா, ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா முதலமைச்சருக்கு ஒரு தகுதி வேண்டாமா? என்ன தகுதின்னு கேட்பீங்க நீங்கள், இல்லையா? தகுதின்னா என்ன? தகுதின்னா எங்கே வைக்கிது அப்படின்னு கேட்பீங்க. அப்படிப்பட்டவங்க தானே. அப்படிப்பட்டவங்க கையில் நீங்கள் ஆட்சியை ஒப்படைச்சிருக்கீங்க. மக்கள் இன்னி திருந்துற பாடு இல்லை. மக்கள் திருந்தணும். யார் 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானே ஓட்டு போடுறீங்க. வீட்டுக்கு ஒரு வாழ்க்கலாம், அவங்க மூஞ்சி படத்தில் போடணும், காலண்டரில் போடணும். வீட்டுக்கு ஒரு காலண்டர், அவங்க படம் போட்ட காலண்டர். வீட்டுக்கு ஒரு வால்கலாம், ஒரு பல்பு, சாப்பிட்ற தட்டு. நான் கேட்டேன், ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எல்லாம் கொடுக்குறாங்க, திருவோடு கொடுக்கலையா அப்படின்னா சிரிக்கிறாங்க. ஏன், என்ன ஆச்சு? எல்லாம் கொடுக்குறாங்க ஓட்டு வாங்குறதுக்காக. அதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? இந்த தட்டு கூட வாங்குறதுக்கு உங்களுக்கு காசு இல்லையா கையில்? நீ சம்பாதிக்கிற, உன் பொண்டாட்டியும் சம்பாதிக்கிறா, பிள்ளைகளும் சம்பாதிக்கிறாங்க. உன்னையால் ஏண்டளவு நீ சம்பாதிக்கிற, கை நிறைய காசு வாங்குற, உனக்கு தகுந்த மாதிரி சம்பளம் வாங்குற. இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு குடும்பத்தை ஓட்ட முடியாதா? உங்களுக்கு தேவை என்னதோ அதை வாங்க முடியாதா? அரசியல்வாதிகள் கொடுத்து தான் அது வாங்கி தான் நீங்கள் இது பண்ணணுமா? அவங்க தட்டு கொடுத்து தான் தட்டில் சாப்பிட்றீங்களா? இங்கே கொடுக்குறதுக்கு முன்னால் எதில் போட்டு சாப்பிட்டீங்க? தரையில் போட்டால் சாப்பிட்டீங்க. என்னையா இது? குடம், செப்பு குடம், வீட்டுக்கு ஒரு செப்பு குடம். இல்லை, இல்லாதவங்களுக்கு கொடு. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் வீடு இழந்து, உடைமைகள் இழந்து தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்தீங்களா? அவங்களுக்கு கொடுத்தீங்களா? என்ன எதிர்கட்சி அந்தஸ்திலே இல்லாத ஒரு கட்சி கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அதை பாராட்டணும். அதை விட்டு போட்டு அதை வளர விடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தடுக்கிறீங்களே, என்ன நியாயம்?
பைத்தியக்கார ஜனங்க. வேறு எப்போ பாரு என்னை பாரு வியான்னு எங்கே பார்த்தாலும் ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்குது. ஆக்சிடெண்ட் இல்லைன்னா எப்படி எதுக்கு டெய்லி ஆம்புலன்ஸ் போகுது? ஒரு நாளைக்கு 4 ஆம்புலன்ஸ் தவறாமல் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. என்ன தான் பண்ணுறாங்கன்னே தெரியல. எங்கே மாசம் ரூமுக்கு போயிட்டார அவ்வளோதான். என்ன சாயந்தரத்தை வருவார் வரவேற்று மாமன் நல்லதா என்ன ஆட்சி நடக்குதுன்னே தெரியல. மக்களாட்சி மக்களாட்சி மக்களாட்சின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறாங்களே தவிர மக்களை வாழ வைக்கிறதுக்கு யாருமே ஆட்சி நடத்துறது வரல. சிரித்து 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 மக்களை மயக்கி ஓட்டு வாங்கி அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க, அப்படி கொடுத்தாங்க, இப்படி கொடுத்தாங்க. அந்த 2000 ரூபா அவங்களால சம்பாதிக்க முடியாதா? அவங்க கொடுத்து தான் அந்த காசில் தான் நீங்கள் குடும்பத்தை ஓட்டணுமா? நான் கேட்குறேன். என்ன இது உலகம்? பைத்தியக்கார உலகம். முதல்ல மக்கள் திருந்தணும். மக்கள் திருந்த மாட்டேங்கிறாங்க. ஏன் மக்கள் திருந்த மாட்டேங்கிறாங்க? அரசியல்வாதிகள் திருந்த விட மாட்டேங்கிறாங்க. திராவிட கட்சிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆட்சிக்கு மாறி மாறி வந்தால் இது ஆட்சியே மக்களாட்சியே இருக்காது. மக்களை வீழ வைக்கின்ற ஆட்சிகள் தான் ரெண்டும். என்னமோ மாறுதட்டி சொல்கிறாரு எடப்பாடி. நானும் வந்தாலும் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன். நீ எல்லாம் ஒன்று தானே. ஜெயலலிதா பணத்தை எல்லாம் சுருட்டினோம் நீங்கள் தானே. கொடநாட்டிலிருந்து அம்மையார் ஜெயலலிதா இறந்த அன்னைக்கு மறுநாள் கொடநாட்டிலிருந்து 5 கண்டெய்னர் பணம் வந்துச்சே, அது எங்கே போச்சு? எங்கேயா போச்சு? எல்லாம் நீங்கள் 3 பேரும் பிரபல அரசியல்வாதிகள் 3 பேரும் கொள்ளையடிச்சிட்டீங்க, பங்கு போட்டுக்கிட்டீங்க. அதில் மக்களுக்கு ஏதாவது போய் சேர்ந்ததா? இல்லை. மக்களுக்கு நன்மை செஞ்சீங்களா? இல்லை. எல்லார் மனசையும் சிரித்து 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 சிரிச்சே நீங்கள் மக்களை மயக்கி ஓட்டு வாங்கிட்டீங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்து என்ன பண்ணுறது? மோடியைத்தான் குறை சொல்கிறீங்க. நான் மோடிக்கு ஆதரவாக பேசலை. இருந்தாலும் நீங்கள் ஏன் மோடியை குறை சொல்கிறீங்க? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன உதவி பண்ணீங்க? எங்களது அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் விஜய் பிரபாரன் அவர்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களால் இயன்ற தன்னால் இயன்ற உதவியை செய்கிறாங்க. அந்த உதவியை கூட முதலமைச்சர் ரேங்கில் இருக்கிறவங்க செய்ய முடியாது அப்படின்னா என்னையா நாட்டை ஆளணும்? நாட்டை ஆள்கிற தகுதி எங்களுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. ஏன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 3வது கட்சியை வளர விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் தானே. அடுத்து நாங்கள் வரணும். 234 தொகுதியிலையும் நாங்கள் வரணும். ஆட்சி அமைக்கணும். மீண்டும் 2026 மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது தானே உங்கள் கணக்கு. நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம், நானும் யாருடையாவது கூட்டணி சேர்ந்து நானும் ஆட்சி அமைப்பேன் அப்படிங்கிறான். எங்கள் கேப்டன் விஜயகாந்த் சொன்ன மாதிரி அவங்கவுங்க கட்சி தனியாக நிற்க சொல்லுங்கள் பார்க்கலாம்.
திராணி இருக்கா? 10 கூட்டணி, 14 கூட்டணி, 4 கூட்டணி, 5 கூட்டணின்னு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறீங்களே, அவங்கவுங்க தனியாக நின்றுவாங்க, பார்க்கலாம். நானும் தனியாக நிற்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னார்ல. அதே மாதிரி இப்போயும் நாங்கள் சொல்கிறோம், அவங்கவுங்க கட்சி தனித்தனியாக நின்று வாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனியாக நிற்கும், நீங்களும் இல்லைங்க. நீ நடிக்கிற சினிமா படத்தில் வக்கீலாக வர, போலீஸ் உயர் அதிகாரியாக வர்ற அப்படின்னு சொன்னால் அது படத்தில் எப்படி படத்தில் உயர் அதிகாரியாக வந்தாலுமே கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான். கேப்டன் மாதிரி ஆயிட முடியாது. உண்மையிலேயே நீ அப்படி நடிக்கிறவனாக இருந்தால் ஓ மனசாட்சியை தொட்டு சொல்லு பார்க்கலாம். மேடை தோறும் பேசுகிறிய, மாநாடு போட்டாராம், மாநாட்டில் எத்தனை பேர் வந்தாங்க? எங்கள் கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான். கேப்டனுக்கு வராத கூட்டமாக நீங்கள் உனக்கு வந்துச்சு? வந்துச்சு. உனக்கு வந்த கூட்டமெல்லாம் உசுலடிச்சா கூட்டம் தான் வந்திருக்கும், இல்லை தண்ணி அடிக்கிற குரூப்பு. உண்மையான ரசிகர்கள் கூட்டமாக உனக்கு பின்னாடி இருக்கிறது. எங்கள் கேப்டனுக்கு பின்னாடி வந்த கூட்டம் உண்மையான ரசிகர்கள் கூட்டம். அந்த கூட்டம் உனக்கு இருக்கா? கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான். கேப்டனுக்கு மிஞ்சினவங்க யாருமே கிடையாது, எந்த அரசியல் தலைவர்களும் கிடையாது. அரசியல் லெவல்லையும் சரி, சினிமா உலகிலையும் சரி, கொடி கட்டி பிறந்தவரையும் எங்கள் கேப்டன் தான். அப்படிப்பட்ட அவர் வளர்த்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நீங்கள் அசைக்கணும்னு பார்க்குறீங்க, அதை அழிக்கணும்னு பார்க்குறீங்க. ஒரு காலம் அப்படி நினைக்கிறவங்க ஒரு காலம் முன்னுக்கு வர முடியாது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தவனை அழிக்கணும்னு நினைக்கிறவன் தான் அழிஞ்சு போவானே தவிர எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு ஆலமரம் மாதிரி மக்களுக்கு என்றைக்குமே நிழல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் நாங்கள். அதை வேரோடு அறுக்கணும்னா பிறந்து தான் வரணும், ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது. அதான் சொல்கிறேன்ல, நேற்று பெய்த மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம் வந்துக்கிட்டு 2026 நான் தான் முதலமைச்சர், நான் தான் ஆட்சியாளர். எங்கே ஆட்சியாளர் பார்க்கலாம்? அதையா நான் சொல்லலாம், தனியாக நின்று வாங்கய்யா. அந்தந்த கட்சி இப்போ தனியாக ஆரம்பிச்சிருக்க கட்சி, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க புதுசாக, எங்கே தனியாக நின்று பார்க்கலாம்? புதுசாக கட்சி ஆரம்பித்து தனியாக நிற்கிறாருல்ல, அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு யார் யார் சப்போர்ட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். எத்தனை பேர் உனக்கு பின்னாடி வர்றாங்கன்னு பார்க்கலாம். போயா உன்னை மாதிரி எத்தனை விஜயை பார்த்துருக்காரு எங்கள் கேப்டன். அந்த விஜயை சினிமா உலகில் வளர்த்து விட்டதே எங்கள் கேப்டன் தான். அதே ஒரு காரணமாக வச்சு அரசியல்லையும் வரலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாரு விஜய். அது ஒரு காலம் நடக்காது, கனவு காணாத. நீ அந்த சினிமாவிலையாவது வக்கீலாக வரலாம், அது கலெக்டராக வரலாம், நேர்மையான போலீஸ் அதிகாரியாக வரலாம். ஆனால் நேர்மையான முதலமைச்சரை வர முடியாது. அது உண்மை. எழுதி வச்சுக்கோ, தாள் எழுதி வச்சுக்கோ, டைரியில் எழுதி வச்சுக்கோ. மக்களை ஏமாளிகளாக்காதீங்க, மக்களை மக்களாக பாருங்கள்.
ஏமாளிகளாக பார்க்காதீங்க. மக்கள் என்றைக்குமே ஒன்று போல் இருக்க மாட்டாங்க. மக்கள் மனசை மாறினா அரசியல்வாதிகள் பறந்துருவாங்க. பறந்து எச்சரிக்கை விடுறேன். இதுக்கு அரசியல்வாதிகளுக்கு ஒரு எச்சரிக்கை. நீங்கள் ஆளை வச்சு மிரட்டலாம். போலீஸை வச்சு தூண்டலாம், போலீஸில் தூண்டி விடலாம். போலீஸ்காரங்க கிட்ட இவனை அரெஸ்ட் பண்ணுங்க, இவனை சுட்டு கொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். அரெஸ்ட் பண்ணுறதை விட சுட்டு கொல்ல சொல்லுங்க. நான் சாகிறதுக்கு ரெடி. இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் இருக்கிறத விட தெய்வமாகிறது மேல், செத்து மடிகிறது மேல். கேப்டன் சொன்னார் பார்த்தீங்களா, எதற்கெடுத்தாலும் தனி 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 தனின்னு. உங்கள் இந்த மாதிரி அயோக்கியர்கள் மத்தியில் இருக்கிறத விட எதற்கும் துணிந்து நான் தனியாக நிற்கிறேனே அதை பாராட்டலாம் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. தனி தனி தனி, எதுக்குமே தனி ஆள் தான். ஆகையினால் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுவிக்கேன். இந்த 2026 வர்ற தேர்தலையாவது எல்லாரும் முரசு சின்னத்திற்கு வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்து இளைய கேப்டன் விஜய் பிரபாகரனையோ அல்லது அந்நியாரையோ முதலமைச்சர் ஸ்தானத்தில் அமர வையுங்கள் என்று இருகரம் கூப்பி உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டேன். நன்றி, வணக்கம்.